ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், ஒரு 6-7 பல் பூண்டு, காய்ந்த மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயமும் 10லேருந்து 15 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பருப்புக்கு நம்ம தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கலாம். இது க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் போட போகிறோம், ரொம்ப அதிகமாக போட போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், சீக்கிரமாக பண்ணிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம சாம்பார் பொடி போட்டு செய்கிற மாதிரி இருக்காது. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல தாளிக்கும் போது கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம், 4-5 பல் பூண்டு இடித்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், கடைஞ்சி வச்சு பருப்பெல்லாம் எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக சூடு பண்ணி ஸ்டாப் பண்ணாதீங்க, நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். லைட்டாக சூடு பண்ணி ஸ்டாப் பண்ணாமல் இந்த வெயில் காலத்தில் சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்லா கொதிக்க வச்சா நல்லது, சீக்கிரமாக கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, தண்ணி எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டால் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். ஏன்னா வெயில் காலங்கள் வரும்போது சும்மா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணோம்னா கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு, அதுக்கப்புறம் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் வந்து நம்ம எந்த பவுடரும் யூஸ் பண்ணலை, சாம்பார் தூள், மிளகாய் தூள் அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே சட்டுன்னு செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சுலபமாக செய்யலாம். இது கூட வந்து நம்ம முட்டை வச்சுட்டு சாப்பிடும்போது ரைஸ்க்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.